ஹாய் ஹலோ. இப்போது திருவண்ணாமலை ட்ராவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விலாகில். நைட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃபன் சாஸ்தாவில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நைட் டைம் ட்ராவல் பண்ணதுனால நாங்கள் ஃபுட் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் நிறைய எதுவும் சாப்பிடல. ஒரு கொஞ்சம் கூட பிளான் இல்லாமல் கிளம்புனது தான் இந்த ட்ரிப்பு. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நாங்கள் 3000 ருபீஸ்க்கு பெட்ரோல் நாங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எங்கள் ட்ராவலில் ஓஎம்ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரூட் கீழம்பாக்கம் அந்த ரூட் நாங்கள் எடுத்திருந்தோம் ஜேர்னி. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்டா? 79. கொஞ்சம் கூட பிளான் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போகும்போது அது ரொம்ப ஈஸியாகிடும். ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் ட்ரிப் கோ ஹெட் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே கூட அவ்வளோ டிராஃபிக் இல்லைங்க. ஆனால் சிட்டிக்கு வெளியில் நைட்டு 12-1க்கெலாம் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்ப்பா. அப்படியே போகும்போது மலை மாதா கோவில்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் இந்த 99 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கேஃபே இருந்துச்சு. சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினோம். இங்கே நிறைய கிடச்சிது. முறுமுறுன்னு தோசை, மிளகாப்பொடி வச்சு இட்லின்னு நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள் லைட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால நாங்கள் திருப்பி இங்கே எதுவுமே நாங்கள் சாப்பிடல. சும்மா ரோட்டில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சமாக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நின்றுட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் அந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஹைவே இல்லையா, ஸோ நிறைய வண்டிங்க அப்படியே செல்லுன்னு போயிட்டு இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா காஃபி, டீ, பணியாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வெஜிடேரியன் தான். சூப்பராக இருந்துச்சு. முறுமுறுலாம் தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களால் சாப்பிட முடியாததுனால நாங்கள் காஃபி தான் குடித்தோம். காஃபி ஒரு 3 காஃபி ஆர்டர் பண்ணி குடித்தோம். இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. போகும்போது கையில் காசு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபோன் இருந்தால் போதும், ஃபோனில் காசு இருந்தால் போதும். ஸோ காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அங்கே ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் செம்ம இருட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது சுத்தமாக. இனிமே பகல்லையே வரலாமோ? மேலே கீழே ஒரே ஓட தான் மேலே. மேபி இந்த ரூட்லலாம் நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரைட்டு போக சொல்லுது. நான் சொன்னல 4 ரோடு பிரிவணும். இதுதான் கரெக்டாக பாருங்க. ஃபைனலி நாங்கள் ஆஃப் த வேல இருந்தோம். பாதி தூரம் கடந்துட்டோம். வழி தெரியாமல் கேட்டு சொல்கிறது இதுதான். ஓகே, கொளுத்துற மாதிரி இல்லை. 2 ரோட்லேயும் நல்லா இருக்குதுல்ல ரோடு. கொஞ்சம் ரிஸ்கி ரோடு தான் அது. கார்த்திகை தீபமாக இருக்குது. ஒரு வண்டி கூட வரல. ஃபாரஸ்ட் ஏரியான்னு வேறு போட்டிருந்தது. கரெக்டாக தான் போடுமா? போட்டாங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியான்னு. இந்த பின்னாடியே வண்டி வரல. சரி அவ்வளோ. முன்னாடி வண்டி வருதுடா எப்பா. வருது. கொஞ்ச நேரத்தில் பயமாக. ஃபைனலி திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான பலத்த மழையாக இருந்துச்சு.
அப்படியே ட்ராவல் பண்ணோம். நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி மட்டும் போய் குமார் கேட்டுட்டு வந்தார். கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ வழி தெரியாது, ஆனால் நியர்பை தான் வந்துட்டோன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த சந்து போய் எப்படி வந்தாலும் கோவிலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜங்ஷனில் போய்ட்டு ரைட்டா? கோவில் கோவில். ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் அவர்கிட்ட கேட்கலான்னு ஸ்டாப் பண்ணால் அவர் எங்ககிட்ட எப்படி போகணும் வழி அப்படின்னு கேட்குறாரு. நாங்களே வழி தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருந்தோம். இதோ இதான் ஜங்ஷனு. முடியலையாங்க? கரெக்டாக அந்த ஜங்ஷனில் முடியும். அப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். இதோ இந்த ரோட்டில். இதோ ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்க்க ரோடெல்லாம் இல்லை இந்த ரோடு தான். ஆமாம் ஆமாம், சுற்றிக்கிட்டு வரணும். அப்படியே போய் ஒரு ரவுண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோ இந்த பக்கம் தான் கிரிவலம் போவாங்க. இங்கே தான் மேப் போடுங்க. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வருவாங்க. நீ போய் ஏன் இந்த ரோடு தான் சொல்கிறேன். மலையை சுற்றி இது பாரு, மலை நடுவில் இருக்குது. அந்த மலையை சுற்றி வரணும். நம்ம அதை சுற்றி வந்தாலே கோயில் வந்துடும். இந்திரலிங்கம். ஒரு கோவில் இருக்குமா இங்கே, இந்திரலிங்கம். நம்ம இது இப்போ ஓப்பன்ல இல்லை போல. இது ஒன்று 3. இது கோபுரமா? ஆமா, அது கோபுரம் தான். கோபுரங்க 4 சைடு கோபுரம் இருக்குங்க இந்த கோவிலுக்கு. இப்பதானே இப்படி அண்ணாந்து பாக்குறேன், இவ்வளவு நேரம் பார்க்கலடா. நந்தி பெருமாள் கிட்ட பார்த்தா இப்படி தான் இருக்குமா கோபுரம்? ஆமா, இது கால் சுடுது போல. கதை பாரு. என்னடி 1 2 3 4 கோபுரம். ஓகே, இனி நீங்க நடக்க. எவ்வளோ? ஆமா, இங்க பாருங்க, கால் எடுத்துட்டேன் நான். கார் வேகமா போகுது தெரியுதா? அதான் கோபுரம். மலை மேல இருந்து இறங்குறோம் அப்பதான். ஆனா ஃபெஸ்டிவல் டைம் நிறுத்துடா, ஒரே ஒரு வீடியோ மட்டும். ஃபெஸ்டிவல் டைம் அப்ப நிறுத்தியா? எப்படி நிறுத்தியா? ஒரு மணி ரசிக்கலாம். இதை நான் சொல்லியே ஆகணும். இவ்வளோ பெரிய ராஜகோபுரம் வந்து அதுவும் இந்த மழையில் நைட்டில் பார்க்கும்போது எவ்வளோ அழகுனா, நம்மளோட கண்ணோட லென்ஸ் 2 லென்ஸ் எனக்கு பத்தலைங்க. அப்படி அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு எப்படி கட்டியிருப்பாங்கடா இவங்க அந்த காலத்தில், அப்படி இருந்துச்சு. அது கிட்ட போய் அப்படியே அண்ணாந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போது தலை சுற்றிருச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது கிட்ட இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாமே யாருக்கெல்லாம் வந்து இந்த கோபுரம், இந்த கலைநயமான சில விஷயங்கள் மேலே ரொம்ப காதல் இருக்கோ அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாமே புரியும். அது கிட்ட பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த கோபுரம்லாம். ஆனால் என்ன ஒன்று, என்னால் வந்து கிட்ட போயிட்டு ரொம்ப கிட்ட பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப மழை அந்த டைமில். அதுவும் நைட் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 to 2 o'clock இருக்கும். செம்ம மழை வேறு. சரி, அந்த டைமில் போக வேண்டாம், அப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்னால் கேப்சர் பண்ண முடியல. நடக்கலாமா வேணாமான்னு லாஸ்ட்டாக முடிவு பண்ணிவிட்டு நான் மட்டும் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல நைட்டில், சிங்கிளாக தனியாக நடந்ததுனால. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் டைமில், அதனால அப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப சேஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இது அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் போகும்போது இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் போகலான்னு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நான் திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நிறைய வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக இருக்கேன். அப்புறம் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த 3 கோபுரம் மட்டும்தான் என்னால் காமிச்சிக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாய் பாய்.